الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا عليه الصلاة والسلام بني الإسلام على 5 شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا وقال عليه الصلاة والسلام من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل محمد اللهم صل على محمد وعلى آل محمد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் தோன்றியது முதல் இதுவரைக்கும் சரி, இனி கியாமத் வரைக்கும் சரி, சத்தியத்தின் மீது நிற்பவர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். பொதுவாகவே இந்த உலகம் அப்படிங்கிறதே ஒரு சோதனை களம். இது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பரீட்சை களம். எப்போ பரீட்சையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த மாணவன் நான் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறானோ, அல்லது பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருப்பவன் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்களை திரட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாதவனாக இருப்பானோ, அப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இவனுடைய பரீட்சையில் இவன் தோல்வி அடைவான். இவன் என்ன செய்வான்? ஃபெயில் ஆகி போவான், இவன் தோல்வி அடைவான் அப்படிங்கிறதா நிதர்சனம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அனைவருமே சோதனைக்காக அனுப்பப்பட்டவர்கள். அதில் குறிப்பாக முஸ்லிம்களுடைய நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை என்ன அப்படின்னா, இங்கதான் நாம் இங்கே ஒரு மறுமையினுடைய வாழ்க்கைக்கான தயாரிப்புக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான பயன்பாடுகளும் நமக்காக, இந்த உலகத்தினுடைய அனைத்து பயன்பாடுகளும் நமக்காகத்தான். ஆனால் எல்லா பயன்பாடுகளுக்கு இடையில் இருந்து கொண்டு நாம் நம்முடைய இலக்கை மறக்க மாட்டோம். வாழ்க்கை அப்படிங்கிறது, வாழ்க்கையில எல்லாமே இருக்கும். நண்பர்களுடைய வட்டாரம் இருக்கும், குடும்பங்கிற வட்டாரம் இருக்கும், உணவுங்கிற தேவை இருக்கும், குடிப்புங்கிற தேவை இருக்கும். இது எல்லாமே தேவைகள். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கு அப்படிங்கிறது வேறு. யார் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்களோ அந்த இலக்கை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டிருப்பாங்க. அந்த இலக்கை அவர்கள் மறக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய இலக்குகள் என்ன அப்படிங்கிறத நாம் என்றைக்கும் மறந்துடக்கூடாது. நம்முடைய இலக்கு ஒரே ஒரு இலக்கு என்ன? இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நாம் அல்லாஹ்வை வணங்கியவர்களாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்வோம். இந்த உலகத்தில் இருந்து மீண்டும் செல்லும் பொழுது நாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவோடு செல்லும். இதுதான் குர்ஆன் ஈமான்தாரிகளே அப்படின்னு கூப்பிட்டு பேசுது. ஈமான்தாரிகளே அப்படின்னு நம்மள தனியா அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்க எல்லாத்துக்குமே ஒரு அறிவிப்பு செய்றேன். இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி, அல்லாஹ் உங்கள மாதிரி நினைச்சு நீங்க என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க. அல்லாஹ்வை நீங்கள் எப்படி பயப்படணுமோ, அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அது மாதிரி அஞ்சுங்க. ولا تموتن الا وانتم مسلمون. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே மரணம் இருக்கு, எல்லாத்துக்குமே மரணம் இருக்கு. இந்த உலகத்தில் பிறந்த அனைத்துமே இறந்து போகும். உலகத்துல புதுசா எதெல்லாம் உருவாகுதோ அது எல்லாமே இந்த உலகத்திலிருந்து அழிஞ்சு போகும்.
அது ஒரு நாள் உயிராக இருந்தாலும் சரி, ஒரு வருட உயிராக இருந்தாலும் சரி, ஒரு நூற்றாண்டு கால உயிராக இருந்தாலும் சரி. இந்த உலகத்துல 1000 வருடம் வாழ்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட என்ன அப்படின்னா அவர்களும் நிலைத்தது கிடையாது. அவர்களும் இந்த உலகத்தை விட்டு போனாங்க. எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், மரணிக்கும் பொழுது நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். மரணிக்கும் பொழுது நீங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, முஸ்லிம்களா மரணிக்கணும் அவ்வளவுதானே? ரொம்ப சிம்பிளான விஷயம். எனக்கு அதான் அப்துல்லான்னு பேர் வச்சிருக்காரு, அப்துல் ரஹ்மான் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. எனக்கு என்னன்னா முஸ்லீம் பேர் வசீம் இருக்கு, எனக்கு நசீம் பேர் வச்சிருக்கிறாங்க, எனக்கு முஸ்லிம் பேர் வச்சிருக்கிறாங்க. என்னுடைய பேர் முஸ்லீம் பேர் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்வது இதுவும் அல்ல. கூப்பிட்டு தனியா பேசுற அப்படின்னு சொன்னா நார்மலான விஷயத்த 19 பேச வேண்டிய விஷயம் அல்லாஹ் தஆலா பேசல. இதனுடைய பின்னணியில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும், ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறார். இந்த உலகத்தில் நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் வாழும் காலத்தில் நீங்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும். வாழும் காலத்துல முஸ்லிம்களாக நீ வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் வாழும் பொழுது நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியது, நிறைய சவால்களை சந்திக்கணும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா இடத்திலும் சவால்களை வைத்திருக்கிறார். அது பிரச்சனைகள் எல்லாம் சவால்கள். அந்த சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவனை பண்படுத்துகிறான், அவனை மெருகூட்டுகிறான். அடுத்து என்ன செய்யறான், அவன் மேல போய்கிட்டே இருக்கிறான். சவால்கள் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு குட்டிக்கடை வியாபாரமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலுமே என்ன அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சவால்களை, ஏதோ ஒரு அரசியலான சூழல்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கு. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய தற்காலத்தினுடைய போர். தற்சமயத்தில் என்ன கிடையாதுங்க, ஒரு மிகப்பெரிய ஆயுதம் ஏந்திய பொருளாம் கிடையாது. சொன்னா இந்த உலகத்தில் சத்தியத்தை எதிர்ப்பதற்காக இன்றைக்கு அசத்தியவாதிகள் எடுத்திருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இவர்களை சிந்தனை ரீதியாக இவர்களை பலவீனப்படுத்தும். அவ்வளவுதான். மென்டலி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இவர்களை பலவீனப்படுத்தி விட வேண்டும். இவருடைய சிந்தனையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அவர்கள் இந்த உலகிற்கு வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் செஞ்ச ஒரே விஷயம் இதுதான், சிந்தனை மாற்றத்தை உருவாக்கும். சிந்தனை மாற்றத்தை உருவாக்குறாங்க. ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் தான், வேற எதுவும் கிடையாது. சின்ன ஒரு டைவர்ஷன் தான். என்னாச்சு, அந்த டைவர்ஷன் சரியான ரூட்டுக்கு போயிருச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைக்கிறாங்க. நபியவங்க அதான் செஞ்சாங்க. இன்னைக்கு எதிரிகளும் இதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது இவர்களுக்குள்ள என்ன ஒரு சிந்தனை மாற்றத்தை கொடுக்கணும். அது என்ன அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை இவர்களுக்குள் புகுத்தும், எதிர்மறையான விஷயத்தை புகுத்தணும். எதுலையுமே என்ன செய்யக்கூடாதுன்னா பாசிட்டிவா பார்க்கவே கூடாது, நேர்மறையா பார்க்கவே கூடாது. எல்லாத்துலயுமே ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள இருக்கும். பாருங்க, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு பிளான் போடும் பொழுது இதனுடைய மறுபக்கத்தையும் பார்க்கணும். பார்க்க கூடாதுன்னு சொல்ல பார்க்கணும். அதனால ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் நம்பிக்கை வைத்து, ஒட்டகத்தை முதல்ல கட்டி போடு, அதுக்கப்புறம் அல்லாஹ் நம்பிக்கை இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். கட்டி போடாம விட்டுட்டு போகாது. முதல்ல என்னன்னா கட்டி போடாம விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா அதை பாதுகாப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு, அது நம்முடைய கையை விட்டு தவறுவதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு. எனவே எதிர்மறையான இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதுல மார்க்கம் என்ன செய்யல, தடை செய்யல. ஆனா எல்லாத்தையுமே நெகட்டிவாவே, எல்லாத்தையுமே வெறும் எமோஷனலாவே பார்க்கக்கூடிய இந்த சிந்தனை இருக்கக்கூடாது. சமீபத்திய ஆய்வாளர்கள் சொல்றாங்க, கடந்த 10 வருடங்களாக நம்முடைய மூளையினுடைய, நம்முடைய பிரெயினினுடைய எமோஷனல் பகுதியை மட்டும்தான் நாம் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்க, நிறைய எழுதிடும் தெளிவா, எமோஷனல் ஸ்டோரி எழுதிடும். அது என்ன எமோஷனல் இருக்கு இல்லைங்கிறதோ தெரியாது. மேல பார்த்த உடனே நம்முடைய சிந்தனை தானா மாறி சிந்திக்கக்கூடிய திறன் போச்சுங்க. எல்லாத்தையுமே வெறும் எமோஷனலாவே பார்க்கறது, வெறும் உணர்வு ரீதியாக மட்டுமே பார்க்கறது.
இந்த சிந்தனை கடந்த 10 ஆண்டுகளில் எல்லாத்துக்குமே புகுத்தப்பட்டுருச்சு. அதனால இவன் சுயமா சிந்திக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் எமோஷனலா ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான், அங்க இருக்கக்கூடிய உண்மை என்ன பொய் என்னன்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஒருவர் உனக்கு முன்னாடி என்ன செய்யறான்னு சொன்னா அவருடைய ஒரு கண் கையில எடுத்துட்டு வந்து என்ன செய்யறான் சொல்றான், பாருங்க இவன் என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா என்னுடைய கண்ணை குத்தி வெளியே எடுத்துட்டான் அப்படின்னு அவன் சொன்னாலும் நீ நம்பாத. காரணம் என்ன தெரியுமா, அவனுடைய 2 கண்ணை பிடிச்சிருக்கு. அவன் என்ன செஞ்சிருப்பான், மற்றவனுடைய 2 கண்களை எடுத்துட்டு வந்திருப்பான். பார்த்தவுடன் நம்பிறார், எமோஷனல் ஆயிடக்கூடாது. நல்ல சிந்தனைகள் சொன்னா அந்த சிந்திக்கக்கூடிய திறனே போச்சு. நாம் எதற்காக வந்தோம், நம்முடைய இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, எதையுமே பார்க்கறது இல்ல, அப்படியே போற போக்குல நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கறதாகத்தான் இன்னைக்கு உலகத்துல நம்ம என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு மோல்டு பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால எதுலையுமே என்ன சொன்னா நமக்கு பாசிட்டிவான சிந்தனை குறையுது, எதிர்மறையான நெகட்டிவான சிந்தனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு, பாசிட்டிவான சிந்தனை ரொம்ப குறைவா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டியூன் பண்ணி விட்டதே அப்படின்னா இந்த பாசிட்டிவான சிந்தனையை அதிகப்படுத்தினாங்க, நெகட்டிவான சிந்தனைகளை குறைச்சாங்க. நடக்கும் முயற்சி உன்னுடையது. வரலாற்று அழகா எழுதுவாங்க, முயற்சியும் நம்முடைய சிந்தனையும் நம்முடையது, வெற்றி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. வெற்றி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, நம்முடைய முயற்சி மட்டும்தான். ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, ஒருத்தர் கொலை செய்யறாங்க, ஒரு எதிரி கொலை செய்யறான். கொலை செஞ்ச உடனே அந்த சஹாபி சொன்ன ஒரே வார்த்தை ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவனை சத்தியமா சொல்றேன் நான் ஜெயிச்சிட்டேன், பாயங்க வீட்டார் நான் ஜெயிச்சிட்டேன். எப்படியா நீ ஜெயிச்ச? அதற்கு பின்னாடி ஒரு சித்தாந்தம் இருக்கு, அதற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு, அதற்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. படிச்சு பார்க்கிறார், புரிகிறார். ஆஹா, இவ்வளவு பெரிய வெற்றியார், உலகத்துல செத்துட்டோம் ஆனா என்ன ஒரு வெற்றியாளர். இந்த சிந்தனையை என்ன செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கணும். குறிப்பாக ஈமான் கொண்ட மக்கள் அவர்கள் எல்லா இடத்திலும் சவால்களை சந்தித்துதான் எல்லா இடத்திலும். சவால்கள் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது இஸ்லாமிய வரலாற்றில் கிடையாது. ஒண்ணு எதிரி அடிப்பான் அல்லது உள்ள இருக்கக்கூடிய முனாஃபிக் அடிப்பான், அவ்வளவு. ரெண்டுமே நடந்துகிட்டே இருக்கும், ரெண்டுமே நடக்கும். நம்முடைய வரலாறு முழுக்க எடுத்து பாருங்க, போரில் தோற்றது குறைவு, நயவஞ்சகத்தனத்தால் தோற்றது அதிகம். நம்முடைய நாட்டுடைய வரலாறு என்னங்க, திப்பு சுல்தானுடைய வரலாறு எடுத்துக்கோங்க. அதே போல இந்த நாட்டினுடைய முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர்க்களத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வங்காளத்தில் இருந்த யாரும் ஒரு ஞாபகத்துக்கு வருங்க, நவாப், வங்காள நவாப் இருக்கு. அவங்க தான் என்ன செய்யறாங்க, முதல்ல அங்கிருந்தா என்ன ஆகுதுன்னு சொன்னா சுதந்திர போர் ஆரம்பம். அவர்கிட்ட எடுத்து பாருங்க, கூட இருந்த நபர் நயவஞ்சகத்தனத்தோடு வந்திருந்தார். மொத்தத்துல நாம் சவால்களை எதிர்கொள்ளாமல் எந்த நாளையும் கழிக்க முடியாது. இந்த சிந்தனை முதல்ல நமக்குள்ள வரும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுங்க, அப்படியே காலையில் எந்திரிக்கணும், சாப்பிடணும், செய்யணும், பல்ல விளக்கணும், அப்படியே போகணுங்க, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சாயந்தரம் சந்தோஷமா இருக்கணும். எத்தனை நாளைக்கு இது வல்ல வார்த்தை. இப்படி வாழவும் முடியாது. இப்படி யாராவது இதுதான் என்னுடைய லைஃப், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைச்சா அவனோட முட்டாள் இந்த உலகத்தில் ஒரு யாரு. குறிப்பாக ஈமான் கொண்ட மக்கள் ரொம்ப தெளிவா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எத்தனை இடத்துல சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்ட மக்களே நீங்க எதை சந்திக்கணும், நீங்க எப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. உங்களை நாட்டை விட்டு துரத்தினார்கள், என்ன காரணம்? ஒரே விஷயம், நீ அல்லாஹ் ரப்பாக ஏற்றுக்கொண்டாய், வேற எதுவும் கிடையாது. நாட்டை விட்டு மக்கா விட்டு துரத்துறாங்க, என்ன காரணம்? இவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரே காரணம். சஹாபாக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யறதுக்காக என்ன செய்றாங்க, திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன எதுக்காக அங்க கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் கேட்கிறார், வகான ரஜுலும் முஃமினும் மின் ஆலி ஃபிரௌன் யக்துமு ஈமானஹு அதகதுலுன ரஜுலன் ஐயகூன ரப்பி அல்லாஹ். ஃபிரௌனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் ஈமான மனசு வச்சிருக்கிறாரு, நான் முஃமின்கிறத வெளியே சொல்லல. அவர் என்ன செய்யறாருன்னா இந்த ஆலோசனை கூட்டத்துல இந்த மீட்டிங்ல எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் கேட்டாரு, ஏப்பா என்னுடைய ரப்பு அல்லாஹ் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவனை கொலை செய்யலாம்னு நீங்க திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க.
நல்லடியார்களே, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையுமே என்ன சொன்னா எதிரிகளுக்கு பெரிய அடியை கொடுத்து இந்த உலகத்துல நீதம் இந்த வார்த்தையை கொண்டுதான் நிலைபெற்றது. உலகத்துல நீதம் கிடையாது. எல்லா இடத்திலும் அநியாயம், எல்லா இடத்திலும் அதிகாரங்கள், எல்லா இடத்திலுமே அரசியல். ஆனால் இந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்குது, பிரிந்த மக்களை ஒண்ணு சேர்க்குது, பிரிந்த உள்ளங்களை இணைக்குது, எல்லாத்தையும் செய்து இதாவதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால என்ன அப்படின்னா இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ஈமானுடைய உணர்வு பிடிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான இந்த முயற்சி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் தொட்டு இதுவரை நடந்து கொண்டே இருக்கு. எல்லா நபிமார்களுடைய அடிப்படை நோக்கம் ஷரியத்து மாறி இருக்கலாம், ஷரியத்து மாறி இருக்கலாம், சட்டங்கள் மாறி இருக்கலாம், தொழுகையும் மாறி இருக்கலாம், குறைவா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம், அதே மாதிரி வேற வேற சட்டங்கள் இருக்கலாம், கடினமாக இருக்கலாம், லேசா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா எந்த நபிட்டையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மாறவே இல்லை. எல்லா நபிமார்களுடைய ஒரே லட்சியம் இதுதான். வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் இல்லா நூஹி இலை அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூன். இந்த உலகத்துல எத்தனை நபிமார்களை உமக்கு முன்பாக அனுப்பி வச்சோமோ நபியே, எல்லாத்துக்கும் நாம சொன்ன அறிவிப்பு என்ன தெரியுமா? நாம சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நான் தான் ரப்பு, என்னை மட்டும்தான் வழங்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், இந்த உலகத்துல யாரும் இல்லை. அதனால நம்முடைய கலிமா லா இலாஹ இந்த உலகத்துல எல்லா கடவுள்களையும், எல்லா சக்திகளையும், எல்லா உயர்வையும் அழிச்சிருச்சு. இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான். இந்த வார்த்தைக்கு எதிராக, இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டவர்களுக்கு எதிராக உலகம் களமாடி நின்றுருக்கு. எல்லா எதிரில வந்து நின்னாங்க, ஆனா ரொம்ப காலம் இல்லை. இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக சோதிக்கப்பட்ட சமுதாயம் நிறைய இருக்கிறது. 30வது ஜுஸூல வரக்கூடிய ஒரு சூரா, நிறைய தொழுகையில இமாம்கள் ஓதுவாங்க. வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத் குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத். அது என்ன அப்படியே அழகா அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா அந்த வானத்தின் மீது அப்படியே சத்தியம் செஞ்சு பேசிட்டே வருவான். சொல்லுவான் குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத். ஒரு பெரிய குண்டத்தில் போட்டு ஒரு பெரிய கூட்டம் கொலை செய்யப்பட்டார். என்னங்க தப்பு? வமா நகமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். இந்த உலகத்தில் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக பழிவாங்கப்பட்டார். இந்த காரணம், இந்த ஒரே காரணம், வேற எதுவுமே இல்லை. ரொம்ப நீளமான சம்பவம், அது ஒரு நீண்ட சம்பவம். யமன்ல நடந்த அந்த சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 70 வருடங்களுக்கு முன்பாக யமன்ல இருந்த ஒரு மன்னர் நிகழ்த்திய அந்த அநியாயம். அந்த சமயத்துல கிறிஸ்துவம் தான் இந்த உலகத்துல உண்மையான மதம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தீன் தான் அது வரைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கு. அங்கங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் உண்மையான கிறிஸ்துவத்தை, உண்மையான ஏகத்துவத்தை என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஏற்று நடந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு நாட்டுல என்ன செய்யறாங்கன்னா ஒரு சூனியக்காரர் அவர் வஃபாத்தாக போறாரு. அவர் அரச சூனியன். அவருடைய அது போஸ்டிங் என்னன்னா அபிஷியலா என்ன செஞ்சிருக்காரு, அவர் வந்து அரசருக்கு பக்கத்துல இருப்பார். அவர் அம்மாவை குறி சொல்றது, சூனியம் செய்யறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் என்ன செய்யணும் அவர் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு ஆள் அரசருக்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ஆன்மீக ரீதியாக ஒரு பெரிய பலத்தை தரக்கூடிய அவர் மோசம் போறாரு. இப்ப என்ன செய்யறது, ஊர்ல என்ன செய்யறாங்க சொன்னா ஒரு நல்ல தெளிவான ஒரு பையனா பிடிச்சு இந்த கல்வியை இவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள எல்லா ஏற்பாடு நடக்குது. ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டாங்க. என்ன ஆகுன்னு சொன்னா அந்த பையன் போராடு தினம். ஆனா போற வழியில் என்ன செய்யறாருன்னா ஒரு கிறிஸ்துவ பாதிரி அவர் என்ன செய்யற அந்த சமயத்துல அதுதான் இஸ்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவர்கிட்ட போறாரு. அவருடைய பேச்சை கேட்டு ரொம்ப உள்ளத்துல என்ன ஒரு மாற்றம். எதுக்காக போறேன், என்ன எதுக்கிற விஷயத்த பேசுறாங்க. நான் இந்த மாதிரி அவரிடத்துல போறேன், உங்களிடத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சொன்னாரா. அப்படின்னா இருக்கிறாத இருந்தேன்னு சொன்னா நீ தொடர்ந்து இதை கற்றுக்கொள்ள முடியாது, இங்கிருந்து போயிரு. இங்கிருந்து வீட்டிலிருந்து கிளம்பி இந்த ஃபாதர்கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, பாதிரியாட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஏதாவது பேசிட்டு அதுக்கடுத்து என்ன செய்வாருன்னா அங்க போனா ஏன்னா லேட்டா வந்து அவரு ரெடி.
அப்படி வெறுப்பாரு. சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர வழியில் என்ன செய்வோம், மறுபடியும் என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் உட்காந்து இவரு ஏதாவது கத்துக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுல கேட்போம், ஏன் எவ்வளவு லேட்டு, அங்க ஒரு அடி. தினம் இதே நடக்குமா, வீட்டுல இருந்து கிளம்பி போனா அவருக்கு அடி வாங்குறது, அங்கிருந்து வீட்டுக்கு இங்க வீட்டுக்கு சாயந்தரம் வந்தா இவங்கள்ட்ட அடி, குடும்பத்தார. ஆனா என்ன, அந்த பையனுக்கு ஒண்ணு தெளிவா புரிஞ்சிருச்சு, இந்த ராகி இந்த பாதிரியாரிடத்தில் இருக்கக்கூடிய தீன் இருக்கே சத்தியமா அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றார், சரியான தீன சொல்றாரு. இவருடைய இந்த வார்த்தை இல்ல, எந்த மாயாஜாலமும் இல்ல, எந்த மேஜிக்கும் இல்ல, எல்லாம் சத்தியமானது. தினம் அடி வாங்கி என்ன செய்யறாருன்னா இந்த தீனை விட்டு அவர் தூரமா இல்ல, ஏற்றுக்கொண்டுட்டே இருக்கிறாரு. கொஞ்ச காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறுவனுடைய கையில இவ்வளவு பெரிய அற்புதத்தை கொடுத்தா, அந்த சிறுவன் குருடருடைய முகத்துல கை வச்சா, கண்ணுல கை வச்சா பார்வை திரும்பி வரும். எந்த நோய்க்காக போனாலும் அந்த நோய்க்காக அந்த பையன் கை வச்சு துவா செஞ்சா சரியாயிருது. ஆனா வர்ற எல்லாத்துலயும் அந்த பையன் சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, நான் சரி செய்யல, அல்லாஹ் சரி செஞ்சான்னு சொல்லணும். அப்படின்னா நமக்கு செஞ்சு கொடுக்கும். நான் சரி செய்யல, நம்முடைய ரப்ப அல்லாஹ் சரி செஞ்சு கொடுத்தா, அவன் தான் நோயிலிருந்து நிவாரணத்தை கொடுக்கிறான். இதெல்லாம் நீங்க பேசணும். இது என்ன, நாடு முழுக்க எல்லா பக்கம் பரவுது, எங்கேயோ புகையுது. அரசனுக்கு என்னன்னா எல்லாம் என்ன, நம்மள வணங்குறத கொஞ்சம் விடுற மாதிரி தெரியுது, ஏதோ ஒரு சேஞ்சிங் லைஃப்ல, மக்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சேஞ்சிங் தெரியுது. என்ன செய்யறாரு, இன்னமும் இங்க நடக்குது. ஆளை முடிச்சா என்ன, கடைசி இந்த பைய மாட்டுனா, பைய மாட்டினதோட அந்த கிறிஸ்துவ ஆடி அவரு மாட்டாரு, கிறிஸ்துவ ஆடி கொலை செய்யப்பட்டாரு. இந்த பையனை கொலை செய்யலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்கும், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இப்ப என்ன செய்யறாங்க சொன்னா, இவரோடு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய முஸ்லிம்களுடைய கூட்டம் சேர்ந்துட்டாங்க. இவங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொலை செஞ்சிடும். இவர்கள் ஒருத்தர் உயிரோட இருந்தா கூட என்னன்னா நம்முடைய ஆட்சிக்கு ஏனாகும், ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு செய்யறாங்கன்னா ஒரு பெரிய குடி நஜரான் நாட்டுல, யமன்ல நஜரான் நாட்டுல என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய குடியை தோன்றாங்க. நெருப்பான அது என்ன செய்யறாங்க, அந்த குடியை நிரப்பிட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு சொல்லு, உங்களுடைய ரப்பு யாரு, அல்லாவா நானா, அல்லாமே ரப்பு தலரா உள்ள, அவ்வளவு ஒருத்தரையா தலம் விழுக உள்ள போக 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 விழுந்துகிட்டே. தஃசீருடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 12,000 நபர்கள் அந்த குழியில போடப்பட்டாங்க. அதற்கு மேலேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு, எண்ணிக்கை சொல்லப்பட்டு யாரும் என்ன செய்யலன்னா பின்வாங்கவே இல்லை, ஒரு நிமிஷம் கூட யோசிக்க. எல்லாமே என்ன, வாழ்க்கையின் அனுபவம். யாருமே என்னுடைய கண் பார்வை தர முடியாது அப்படின்னு இந்த நேரத்துல அல்லாஹ் இவன் மூலியமா எனக்கு கொடுத்துட்டான். அல்லாஹ் கொடுத்தாங்கிற இந்த உள்ளத்தினுடைய அந்த ஆழமான நம்பிக்கை என்ன செய்யுதுன்னு சொன்னா, குடியில அல்லாஹ்வுக்காக மௌத்தாரான்னு புரிஞ்சுட்டான். அவ்வளவுதான். கடைசியா ஒரே ஒரு பெண் கையில என்ன, கை குழந்தையோட நிக்கிறாங்க. அரசு கேள்வி கேட்கிறவங்க கேட்கிறா, யாருடைய ரப்பு, ஒரே வார்த்தை நம்ம சொல்லிட்டு அல்லாத ரப்பு. ஆனா என்னது, அப்ப உள்ள விடுத்துரு. எனவே அந்த குழந்தை, அந்த தாய் என்ன செய்யறாங்க, கையில இருக்கக்கூடிய அந்த பச்சில குழந்தை அப்படிங்கிறதுனால என்ன செய்யறாங்க, ஒரு செகண்ட் அப்படி யோசிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குழந்தையை பேச வச்சு, இந்த குழந்தைய பேச வைக்கிறான். யா உம்மா, ஓ என்னுடைய தாயே, இஸ்பிரி, கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோ, இந்த மார்க்கத்தை நீ நினைச்சு. சபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரபி வார்த்தை, சபர் சொல்லக்கூடிய இந்த அரபி வார்த்தைக்கு ரெண்டு பொருள். உருதுல பேசும்போதா இருந்தா இது என்ன அப்படின்னு சொன்னா பொறுமைன்னு சொல்லலாம். ஆனா அரபியினுடைய இதுல எடுக்கிறோம்னு சொன்னா பொறுமைங்கிற அந்த அர்த்தத்திற்கு அப்பாற்பட்டு மார்க்கத்தினுடைய உறுதிக்கு பெயர். அந்த குழந்தை சொல்லிச்சா, இந்த மார்க்கத்துல உறுதியாயிரு, இதுல என்ன பின்வாங்கிறாத அப்படின்னு. கடைசியாக ஒரு தாயும் ஒரு பச்சிலம் குழந்தையும் அந்த குடியில குதிச்சார். இவ்வளோ பெரிய ஒரு சமூகம் அழுந்துருச்சு. இப்ப கடைசியா அந்த பையன் மட்டும் நிக்கிறா. இப்ப என்ன அரசுன்னு சொன்னானா, என்னமோ ட்ரை பண்ணி பார்த்துறான், ஒன்னும் அழைக்க முடியல. தண்ணியில போய் தள்ளி விட்டு விளையாட யார் கூட்டிட்டு போனான்னு அவன் தண்ணி கூட மூழ்கிறான். மலையில ஏற்றி விட்டா என்ன செய்யணும், மலையில இருந்து அவன் விடுவான்னு பார்த்தா கூட போனவங்க விடுகிறான். எல்லாமே இப்படியே நடக்குது. இப்ப கடைசி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னானா, அரசு என்ன குளம் அவ்வளவுதானே, அதுக்கு நானே ஒரு வழி சொல்றேன். எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்த்து ஒரு இடத்துல என்னை ஒரு இடத்துல கட்டி போட்டுருங்க. கட்டி போட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, பிஸ்மி ரப்பிக்கல் உலா,
இந்த சிறுவனின் ரப்பின் பெயரை கொண்டு நான் இந்த அம்பை ஏறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அம்பு கூட்டுல இருந்து என்ன செய்யணும், அம்பு எடுத்து என் மேல விட்டுருங்க, நான் மௌத்தாயிடுறேன் அப்படின்னு. அதே மாதிரி என்ன ஒரு இடத்துல நிப்பாட்ட வச்சு வீசுறாங்க, பட்ட உடனே நெற்றி பொட்டுல பட்டதாக சொல்லப்படுது. அப்பயே செய்யறான், அந்த பையன் மௌத்தாயிட்டான். இப்ப நடந்தது என்ன அப்படின்னா, அப்ப அரசருக்கு பெரிய சந்தோஷம். இருக்க ஒரே ஆள் இவன் தான் எல்லாத்துக்கும் பேர், இவன் அடிச்சாச்சு முடிச்சு, இனிமேல் இந்த உலகத்தில் இந்த ஊர்ல இந்த நாட்டுல யாரும் முஸ்லீம்கள் இல்ல அப்படின்னு பேசிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஊர் அந்த கூடியிருந்த எல்லா மக்களும் சேர்ந்து சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். எவ்வளவு யோசிப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. சொல்லுங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னொரு தடவை சொல்லுங்களே, இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 50-100 பேர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாம் சேர்ந்து சொல்லும் போது எவ்வளவு உணர்வுபூர்வமா இருக்கு, எவ்வளவு உணர்வுபூர்வமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்தை கண்ணுக்கு முன்னாடி அந்த பார்த்த நபர்கள், அந்த ஒரு பெரிய மக்களுடைய கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கும்? நீங்கல்லாஹ்வை நல்லடியார்களே, அரசனுக்கு என்ன செய்யறதுன்னு, அரசனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இவன் ஒருத்தர் செத்தானா பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைச்சோம், இல்ல அங்கிருந்து மீண்டும் உருவாவார்கள். நீங்கல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் இந்த நாட்டிற்கு சொல்வது என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை அழித்து இந்த நாட்டை நீங்கள் கட்டமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இருப்பவர்களை அழித்து விடலாம், ஆனால் இங்கிருந்து அல்லாஹ் இன்னொருத்தரை உருவாக்கி அதை தடுக்க முடியும். ஈமான்தாரி ஒருத்தர், ஒரு பூமி இந்த உலகத்துல பூமியில் புதையிடும் பொழுது அவன் வெறும் என்ன செய்யறான்னு சொன்னா மனிதனாக அவன் இந்த உலகத்துல பூமிக்குள்ள போகல, அவன் விதையாக செல்கிறான், அவன் விதையாக செல்கிறான். ஏன்? இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இன்னல் அர்த லில்லாஹ், இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இந்த பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயர் இருக்கும் வரைக்கும் தான் இந்த காஃபிர்களுக்கு உணவை கொடுப்பான். கலிமா அவ்வளவு உயர்ந்தது, ஈமான்தாரிகள் அவ்வளவு உயர்ந்தவர், நம்முடைய மதிப்பு அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு உயர்ந்தது. யாருமே இல்ல, எல்லாரும் மௌத்தாயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் ஒரு மூலையில உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறாரு. நபி அவங்க சொன்னாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யுகாலு ஃபில் அர்தி அல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிறார். இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா நடத்துவான். அந்த ஒரே ஒரு மனிதனுக்காக இரவு வரும், பகல் வரும், சூரியன் வரும், சந்திரன் வரும், காற்றுகள் வீசும், பருவகால மாற்றங்கள் ஏற்படும், பறவைகள் பறக்கும், மீன்கள் நீந்தும், கால்நடைகள் நடக்கும், எல்லாமே யாருக்காக? அந்த ஒரே ஒருத்தர். அந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்ல. இதஷம்சு குப்விரத், சூரியன் சுருட்டப்பட்டு, வைதன் நுஜூமுன் கதரத், வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் உதிர்கிறோம். நம்முடைய வேலை என்ன நமக்கு தெரியல, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய மதிப்பு தெரியல. அந்த தெரியாம போனதுடைய விளைவுதான் இன்னைக்கு வந்து சொல்றான், ஸ்கூல்ல வந்து என்ன செய்யறான், இன்னைக்கு ரொம்ப தெளிவா பேசுறாங்க. நீ சிறுக்கான வார்த்தையில சொல்லுங்கன்னா நம்ம குழந்தைங்க சாதாரணமா சொல்லிட்டு வந்துடும். இந்த நாட்டினுடைய தற்சமயத்துடைய பிரச்சனை என்ன? வந்தே மாதரம் இந்த பாடலை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தேசிய கீதமாக மாற்றணுமா? வந்தே மாதரத்தை நீங்க பாடிக்கோங்க, அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் நமக்கு கிடையாது. வந்தே மாதரம் பாடல முஸ்லீம் அல்லாதவர்கள் பாடுவதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் நம்மை பாட வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய ஈமானுக்கு வேலை செய்து நாம் எதிர்த்து நிற்கும். ஜமியத்துல் உலமாயே ஹிந்தினுடைய தலைவர் மௌலானா அர்ஷத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப தெளிவா சொல்றாங்க, வாழ்ந்தால் இந்த நாட்டில் இஸ்லாத்தோடு தான் வாழ்வோம், மரணித்தாலும் இஸ்லாத்தோடு தான் போவோம். நீங்கெல்லாம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய ஈமான்கிற சாதாரண விஷயம் இல்லை. இதை எந்த காலத்திலும் விட்டு தர முடியாது, எந்த சமயத்திலும் விட்டு தர முடியாது. வந்தே மாதரத்தினுடைய அந்த பாடல் ஈட்டப்பட்டு கிட்டத்தட்ட 150 வருஷங்கள் ஆச்சு. ரவீந்திரநாத் தாகூர் சொன்னாரா இதை தேசிய கீதமாக மாற்றணும். ஆனால் அவர் சொன்னதே என்ன அப்படின்னு சொன்னா, அதனுடைய ஷிர்கான வார்த்தைகளை முஸ்லிம்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். அது இல்லாத எத்தனை வார்த்தைகள் இருக்கோ அதனால கொண்டு வந்துக்கிறாங்க. யோசிச்சு பார்க்கணும், இது எங்க நடக்குது? ஆங்காங்கே பேசக்கூடிய செய்திகள் அல்ல, பார்லிமெண்ட்ல பேசப்படக்கூடிய செய்திகள் எல்லாம்.
பார்லிமெண்ட்ல பேசப்படக்கூடிய செய்திகள். ஒரு பக்கம் அதிகாரத்தினுடைய அந்த மமதையில என்ன வேண்டுமானால் பேசலாம், நியமிக்கல்லாக நிலையிலே. ஆனால் இன்னொரு பக்கம் நாம் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டியது இருக்கு. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் இறக்கும் பொழுது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிட்டு போனோம், விட்டுட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த உலகத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌத் ஆகிறாங்க. நபிமார்களுடைய கவலை என்ன தெரியுமா? நபிமார்களுடைய கவலை என்ன தெரியுமா? கேட்கிறாங்க, மா தஅபுதுன மின் பஅதி, என்னுடைய மகனே மௌத்துக்கு பின்னாடி நான் மௌத்தாயிடுவேன், எனக்கு பிறகு நீ யாரை வணங்குவாய்? நபிமார்களுடைய வீட்டுல கேட்க வேண்டிய கேள்வியாக இது. ஒரு நபியினுடைய வீட்டுல கேட்க வேண்டிய கேள்வியா? அவர்கள் அன்னைக்கு அவர்களுக்காக கேட்கிறாங்க, நமக்காக கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை போன்ற உயர்ந்த மனிதர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலில் வரக்கூடிய அந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகன்கள் இடத்துல இந்த கேள்வியை கேட்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாம் என்ன கேட்டுட்டு இருக்கோம்? யோசிக்கவாத செஞ்சிருப்போம். பேரண்ட்ஸ்னால முஸ்லீமாக நம்ம வாழ்ந்துட முடியாது. நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எதை போதிக்கிறோம்? ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றா, என்ன படிச்சுட்டு வர்றா, என்னைக்காவது கேட்கிறோமா என்ன மார்க்கு? மேத்ஸ்லயா? ஓகே. சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், தமிழ் எல்லாத்துலயா? ஓகே. ஸ்கில் டெவலப்மெண்ட் அதுல எவ்வளோ? பரவாயில்ல, நல்ல மார்க் எடுத்திருக்கு. மார்க் குறைஞ்சிருச்சு, ஏன்னா நல்லா படிக்க மாட்டேன், என்ன செய்யலாம்? டியூஷன்ல போடும், அவ்வளவு. நியமிக்கல்லாக அவர்கள் என்ன படிக்கிறார்கள், என்ன போதிக்கப்பட்டு கொண்டிருக்கு? 1935 இந்தியாவுல மௌலானா மன்சூர் நுஅமானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்க, அந்த சமயத்துல தான் இன்றைக்கு நாம படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவுட்டேட்டட் கல்வி அறிமுகமாகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி எதுவுமே இருக்குதுங்களா? இது எதுவுமே அப்டேட் கல்வி கிடையாது. அப்டேட் மாதிரி நம்ம காமிச்சிட்டு இருக்காங்க. அப்டேட் கிடையவே கிடையாது, எல்லாமே அவுட்டேட். இந்த கல்விய என்ன செய்யறாருன்னா முழுசா படிச்சுட்டு அந்த சமயத்துல ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறாங்க, ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாங்க. அதுல நீண்ட கட்டுரையில அவங்க ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இந்த கல்வியை படிக்கக்கூடிய 3வது தலைமுறையினர், 3rd ஜெனரேஷன், அவர்களையும் அறியாமல் இஸ்லாத்திலிருந்து வெளியிடுவோம். அவங்களுக்கே தெரியாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அவர்களுக்கு இன்னைக்கு புகுத்தப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் லிபரலிசம், சுதந்திரமான சிந்தனை. நான் யாருக்கும் கட்டுப்பட்டு வாழணும் கிடையாது, அல்லாஹ் பார்க்கணும், பார்த்தாதான் நம்புவேங்க. லிபரலிசம் எல்லா. இன்னொரு பக்கம் ஃபெமினிசம். அங்க என்ன செய்யறது? அந்த இடத்துல பெண்களை வெளியே கொண்டு வரும். எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். முதல்ல என்னன்னா நம்மை கல்விங்கிற போர்வையில் என்ன செஞ்சான்னு சொன்னா உள்ள கொண்டு வந்து நம்மள சிந்தனை மாற்றத்துக்கு உருவாக்கி, சிந்தனை மாற்றம் லட்சியமே இல்ல, நம்மகிட்ட நோக்கமே இல்லை, அதனால அப்படியே போதுங்க, அப்படியே வாழ்ந்துக்கலாம். என்ன செய்யணும்? எந்திரிக்கணும், சம்பாதிக்கணும், எனக்கு என்ன பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கவங்க மௌத்தா போயிட்டு அப்படின்னு சொன்னா என்னுடைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் விட்டுட்டு போகணும். இதை பத்தியுமே என்ன செய்யறாரு? யோசிக்கிறாரு, சிந்திக்கிறாரு. இந்த சம்பாத்தியம் என்ன செய்ய வைக்குது? இந்த சிந்தனை என்ன செய்ய வைக்குது? நைட்டு 12 மணி நாள் எரிச்சு ஓடுறாரு. ஒரு கஸ்டமர் கூப்பிட்டாரு அப்படின்னா நைட்டு 12 மணி நேரம் எரிச்சு ஓடணும். இரவு நேரம் தூக்கத்திற்குள்ள நேரங்களே மாறி போச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற இதுல என்னாச்சு? எல்லா இப்போ என்ன செய்யல, எவனுக்கும் வேலை செஞ்சு கொடுத்துருக்கா. இவன் தூங்க வேண்டிய நேரத்துல முடிச்சிருக்கிறவங்க வேலை செய்யறான், முடிச்சிருக்க வேண்டிய நேரத்துல தூங்கிட்டு இருக்கு. நியமிக்கலாம் அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. அதனால என்ன அப்படின்னா நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், நமக்குள்ள ஒரு சிந்தனையை கொண்டு வந்துக்கணும். இந்த உலகத்துல, இந்த நாட்டுல நான் முஸ்லீம் அப்படின்னு சொன்னனால நான் அப்படியே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவேன் நினைக்கவே நினைக்காதீங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இஸ்லாத்தை அழிக்க முடியாது, ஆனால் இஸ்லாம் எனக்குள்ள இருந்து அழித்து விடக்கூடாது. அவ்வளவு இந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கும். இஸ்லாத்தை அழிக்க முடியாது, எந்த கொம்பனாலே அழிக்க முடியல. இது வரைக்கும் யார் எதிர்த்தினா அவன் தான் செத்து போனான், அவன் தான் அழித்து போனான். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாம் அழித்து போக கூடாது. என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாம் நான் மௌத்தாயிட்டேன், அதோட போச்சு. இவருடைய ஜனாசா வெளியே போகும்போது இஸ்லாமும் சேர்ந்து வெளியே போச்சு, அவ்வளவுதான். அதனால உயர்ந்த சிந்தனை நாம்
முதல் எடுக்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை கொடுக்கணும். எல்லா சிந்தனைகளிலும் உயர்ந்த சிந்தனை அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களிடத்துல கேட்டுட்டு போனாங்களே, மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீ யாரை வணங்க போற? அந்த கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நம்முடைய ரப்பு அல்லாஹ் இந்த உலகத்துல எதுல வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ, ஆனா என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய ரப்பு அல்லாஹ்ங்கறதுல என்னுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு சிந்தனை நாம் நமக்குள்ள கொண்டு வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டில் இஸ்லாம் உயிர் பெறுவதற்காக யாரையெல்லாம் வைத்து வேலை வாங்குவானோ, யாரையெல்லாம் வைத்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வானோ, அந்த நற்பாக்கியவானுடைய கூட்டத்தில் நம்மையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி சுன்னத்துல்லாஹி.